34 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை, சில குறைபாடுகள் இருப்பதா தேசிய மருத்துவ ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. மருத்துவத்துறை என்ன மாதிரியான விளக்கம்? இது ஒரு சாதாரண நிகழ்வுங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இது உண்மையில் இது இந்தியா முழுக்க 400க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகளுக்கு இந்த என்எம்சி நிர்வாகம் ஆண்டுதோறும் அனுப்பி கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் கூட 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கு இந்தியாவின் பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த விஷயத்தை நாம் சரி பண்ணிவிட்டு பதில் அனுப்புவோம். அதுக்கப்புறம் அது சரியாயிரும். ஏற்கனவே ஸ்டான்லி, தஞ்சாவூர், திருச்சி அந்த மாதிரிலாம் கூட அனுப்பி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அது மாதிரி செய்யப்பட்டது. ஏதோ இப்போ வரதா மட்டுமே ஒரு பெரிய தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதிமுக ஆட்சி காலத்திலையும் எல்லா மருத்துவக் கல்லூரிகளுக்கும் ஆண்டுதோறும் இந்த நோட்டீஸ் வரும். அவங்களுமே அதை பதில் சொல்லுவாங்க, அதை அவங்க ஓகே பண்ணிவிடுவாங்க. இது அந்த என்எம்சி நிர்வாகம் டெல்லியில் இருந்துன்னு இது அதாவது ஒரு 4-5 விஷயங்கள். சேலரி டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணணும், அப்புறம் அட்டண்டன்ஸை பயோமெட்ரிக் பண்ணணும். இதை நம்ம பயோமெட்ரிக் மட்டும் இல்லை, ஆதார் பேஸ்டு பயோமெட்ரிக்கை நம்ம போன வருஷமே பண்ணிட்டோம். இதில் என்னென்னா இப்போ அந்த என்எம்சி என்ன கேட்குறாங்கன்னா, டாக்டர்ஸ் வர்றது என்ட்ரி, அதுக்கப்புறம் வெளியில் போகிறது எக்ஸிட்டு, இந்த 2த்தையுமே பதிவு பண்ணணுன்றாங்க. இப்போ டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி மட்டும்தான் போடுறாங்க, வெளியில் போகிறது அவங்க போடுறதில்ல. இதை அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்கிறத இந்த கல்லூரி முதல்வர்கள் டைம் எடுத்து நிர்வாகத்துக்கு அறிவிக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா மருத்துவக் கல்லூரியும் என்ட்ரி எக்ஸிட் போடணுன்றாங்க. இதில் பல்வேறு டாக்டர் சங்கங்களுக்கிடையே முரண்பட்ட கருத்து இருக்கிறது. என்றாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேற்றைக்கு நம்முடைய துறையின் செயலாளரும் டிஎம்இயும் ஏடிஎம்இயும் சம்பந்தப்பட்ட கல்லூரி முதல்வர்களுக்கெல்லாம் அந்த அங்கே பணியாற்றுகிற அந்த பேராசிரியர்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் 2 பதிவுமே பண்ணணும், இந்த பயோமெட்ரிக் பண்ணணும் அப்படிங்கிறத நேற்றுக்கு அறிவுறுத்தியிருக்கிறோம். நிச்சயமாக இது நடக்கும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.